இந்த NEP வந்து நம்ம தமிழ்நாடு எதிர்க்குது, நிறைய விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதெல்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க, சிஎம் சொல்றாரு. பட் அட் தி சேம் டைம் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியோட நிலை என்னங்கிறது அவங்க சப்மிட் பண்ணி இல்ல நீங்க இல்ல 2 நாட்களுக்கு முன்னாடி வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய நிகழ்வை தமிழ்நாடு முதலமைச்சர் நடத்தி காமிச்சாங்க. எல்லா பிரஸ் அண்ட் மீடியாஸோட எடிட்டர்ஸ் கூப்பிட்டு ஒரு இது பண்ண, அதுல இது ஒன்னாவது கேள்வியா கிடந்த SCP எப்ப நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது சார்ந்து நிறைவாக பேசின அதிகாரி சொன்னாரு, SCP வந்து உடனடியாக மிக விரைவாக அது வந்துட போகுது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அது வந்ததுக்கு அப்புறமேட்டு கண்டிப்பா எங்களோட ஸ்டாண்ட் என்ன அதுதான் SCP அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா, எனக்கு எல்லாத்துக்கும் எடிட்டர்ஸ்க்கு முன்னாடி சொல்லிட்டாங்க SCP மிக விரைவாக நாங்க வந்து ரிலீஸ் பண்ண போறோம். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது அரசாங்கத்தோடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கு, சோ இதுதான் நீங்க அக்செப்ட் பண்றீங்க, இதுதான் சிஸ்டம், இதுதான் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு வந்துடும். இல்ல இப்ப எங்களுக்கு என்ன அவங்களுக்கு பாசிட்டிவ் ரிப்ளை கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி கண்டிஷன் பேசிஸ்ல MOU கையெழுத்து வாங்க சொல்லுது, அது வந்து அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன், அது பண்ணவே கூடாது. ஏன்னா ஒரு பில் பாஸ் பண்ணதுக்கான இதை பணத்தை வந்து அவங்க ஒதுக்க வேண்டியதான் அவங்களுக்கு கட்டாயம், அது பண்ணாம இருக்கிறது தவறு தான். பட் இருந்தாலும் RTE சம்பந்தமாக நாங்கள் எழுதியிருக்கோம், இது அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் மாதிரி போயிட்டு அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு. அதுக்கு வரது தகுந்தாப்புல நம்ம கண்டிப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கான ஒரு கால் எடுப்போம். ஃபார் த டீச்சர்ஸ் இல்லையா, ஃபார் த டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதான் நாங்கள் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த BT டீச்சர்ஸ் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஆன்சர் ஷீட் நம்ம கொடுத்தோம். அந்த ஆன்சர் ஷீட்லேயும் சிலதுக்கு டவுட் வச்சு இப்போ வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் இல்லையா, லாஸ்ட் இயர் நாங்கள் ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் எங்களால் என்ன வேகன்சிங்க தான் எல்லாத்துக்குமே தெரியும், அது நாங்கள் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுல எனக்கு வந்து எல்லாருமே தான் வேணும். எங்களுக்கு வந்தாங்கன்னா நாங்க தே ஆர் மோஸ்ட் வெல்கம். ஏன் எங்களுடைய ஸ்கூல் பிரமிசஸ் தான் நாங்க வந்து ட்ரைனிங்கே பண்றோம். வந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி, ஏன்னா அப்படி தனித்தேர்வுகள் இல்லாமலே சார் எங்களே நாங்க இணைச்சிக்கிறோம்னு சொல்லி வந்திருந்திருக்கலாம். அப்படி வரவங்களும் நாங்க வெல்கம் பண்றோம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு தனியா நாங்க கூட ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது நல்ல ஐடியா ஆக்சுவலா. இல்ல இப்ப அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அசஸ் ரிப்போர்ட் வந்ததுக்கு COS மீட்டிங் நாங்க வைக்க போறோம். நாங்க அதுல நாங்க வந்து இது சார்ந்து என்ன நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கான ஒரு நல்ல ரிசல்ட் அடுத்த வருஷம் கொடுக்கறதுக்கு அவங்களே நாங்க ஊக்கப்படுத்த மாதிரி இருக்கும். தேங்க்யூங்க.